வணக்கம். வசந்த காலம் யூடியூப் சேனல் வாயிலாக ஜோதிடர் சண்முகப்பிரியன், சென்னை அடையாறிலிருந்து மாதாந்திர ராசி பலன் பார்த்துட்டு வரோம். அதில் இந்த சோபகிருது ஆண்டில் வரக்கூடிய மாசி மாதத்திற்கான பலாபலன், அதிலும் தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். ஆங்கில கேலண்டரில் சொல்லணும்னா பிப்ரவரி 13 முதல் மார்ச் 13 இந்த காலகட்டம் தனுசு ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். நம்ம எப்பயும் சொல்கிற மாதிரி மாத பலன் அப்படின்னா சூரியனை மையமாக வைத்து சொல்வது, தினப்பலன் என்பது சந்திரனை மையமாக வைத்து சொல்வது. அவ்வகையில் மாசி மாதத்தில் சூரியன் மகரத்திலிருந்து கும்பத்துக்கு பிரவேசிச்சிட்டார். இப்போ கும்பத்தில் தான் சூரியன். இதை வச்சு தான் நம்ம பலன் சொல்ல போகிறோம். ஆனால் மற்ற கிரகங்கள்லாம் எப்படி இருக்குங்கிற நிலைப்பாடும் தேவை. வருடக்கோள்கள்னு சொல்லக்கூடிய ராகு, கேது, சனி, குரு இவர்களில் மாற்றம் எதுவும் இல்லை. அப்போ வேறு என்ன கிரகங்கள்லாம் மாறி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, புதனும் சுக்கிரனும் இந்த மாதத்தில் 2 முறை மாறுகிறார்கள். அது என்னன்னு பார்ப்போம். 13/2/2024 புதன் கும்பத்துக்கு மாறுறார். 13/2/2024 சுக்கிரன் மகரத்துக்கு மாறுகிறார். 2/3/2024 புதன் மீனத்துக்கு போகிறார். 8/3/2024 சுக்கிரன் கும்பத்துக்கு மாறுறார். ஸோ இந்த மாற்றங்கள் தான் இப்போது நமக்கு தனுசு ராசிக்காரர்களுக்கு என்ன பலன் செய்யும் அப்படிங்கிறத பார்க்கணும். இந்த சூரிய பகவான் உங்களுக்கு 9 குடையவர், பாக்ய அதிபதி. அவர் இது காலம் வரைக்கும் 2ஆம் இடத்துல இருந்தார். அவர் இருக்கும்போது செவ்வாயும் அங்கே போய் இணைந்தார். பொதுவாக செவ்வாய் சூரியன் இணைவு அவ்வளோ விசேஷமான இணைவு இல்லை. அது 2ஆம் இடத்துல இருக்கும்போது தான் வார்த்தை சில பேர் சிடுன்னு பேசுவாங்க, கிடுகிடுன்னு பேசுவாங்க, அடுத்தவர்களுக்கு டென்ஷன் ஏற்றுற மாதிரி பேசுகிற மாதிரி சில சூழ்நிலைலாம் தனுசு ராசிக்காரர்களுக்கு ஏற்பட்டிருக்கும். இப்போ செவ்வாய் அங்கே தான் இருக்கார் இந்த மாதம் ஃபுல்லாக. ஆனால் சூரியன் 3ஆம் இடம் போயிட்டார். சரி, செவ்வாயோடு இணைந்த சூரியன் விலகிட்டார்னு நினச்சோம்னா அங்கே போய் சனி பகவானோடு இணைகிறார். சனி பகவானோட சூரியன் இணைந்தாலும் அது ஒரு தோஷம்தான். ஆனால் சூரியனுக்கு 3ஆம் இடம் என்பது ஒரு விசேஷமான நற்பலன் செய்யக்கூடிய இடம். அது முயற்சி ஸ்தானம், தைரிய வீரிய விஜயஸ்தானம். அங்கே ஒரு ராஜ கிரகம் அமரும்போது சில நன்மைகள் நடக்கும். ஏன் சில நன்மைகள், பல நன்மைகள் நடக்கும். அப்பாவுக்கு நன்மை, உங்களுடைய தனுசு ராசிக்காரர்களுடைய அப்பாவுக்கு நன்மை. உங்களால் உங்கள் அப்பா மகிழ்ச்சி அடைவார். அப்பாவால் உங்களுக்கு நன்மை. அவருடைய ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். தந்தையாரின் ஆரோக்கியம் சீராக இருக்கும், சிறப்பாக இருக்கும். தந்தை வழி சொத்துக்கள் கிடைக்கும். பூர்வீக சொத்துக்கள் ஏதாவது சிக்கல் இருந்தால் அது சரியாகும். 5ஆம் இடம் அப்படிங்கிறது ஒரு உயர்வான இடம். அங்கே குரு இருக்கார். உங்கள் ராசி அதிபதி குரு இருக்கார். அந்த குரு பகவானுக்கு வீடு கொடுத்த செவ்வாய் ராசிக்கு 2ஆம் இடத்துல உச்சம். பிரமாதமாக இருக்குது கிரக அமைப்பு. 5ஆம் இடம்ங்கிறதே ஒரு சிறப்பான இடம். அங்கே குரு அமர்ந்திருக்கார். குருவுக்கு வீடு கொடுத்தவர் உச்சம். ஸோ இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் தனுசு ராசிக்காரர்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்குது. அப்போ பூர்வ புண்ணிய ஸ்தானம் பலமாக இருக்குது. பூர்வ புண்ணியாதிபதி பலமாக இருக்கார். அப்போ பூர்வீக இடத்துக்கு போயிட்டு வரக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். வெளிநாட்டில் வேலை செய்கிறவங்க தாய்நாடு திரும்புவாங்க. தாய்நாட்டில் செட்டில் ஆகணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா அது நடக்கும். இங்கே நம்ம சொந்த ஊருக்கு போகணும், குலதெய்வத்தை பார்க்கணும், குலதெய்வத்தை கோயிலுக்கு போய் 10 வருஷம் ஆச்சு அப்படின்னு நினச்சவங்களுக்கெல்லாம் குலதெய்வம் கோயிலுக்கு போகக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும். குலதெய்வத்தின் அருள் கிடைக்கும். முதல்ல நம்ம போகிறோம் அப்படிங்கிறது ஒன்று, நினச்சாலே போதும் குலதெய்வத்தோட அருள் கிடைக்கும். குலதெய்வ வழிபாடு சித்திக்கும். பல பேருக்கு குலதெய்வம் தெரியாது. அப்போது யாரை கேட்டால் தெரியும், என்ன செய்கிறதுன்னு தெரியாமல் முழிச்சிட்ருப்பாங்க. அதுக்கு ஒரு லீடு கிடைக்கும். இதுதான் உங்கள் பூர்வீக ஊர், உங்களுடைய முப்பாட்டனார் இந்த ஊரில் தான் இருந்தார், எனக்கு தெரிஞ்சது ஒரு பெண் தெய்வம், அந்த தெய்வம் இப்படி இருப்பாங்க அப்படின்னு சில அங்க அடையாளங்களை சில பேர் சொல்லுவாங்க. அதை வச்சு நீங்கள் போய் கண்டுபிடிச்சிருவீங்க. அப்போது குலதெய்வத்தை கண்டுபிடிக்கக்கூடிய நேரம், கண்டுபிடித்து படையலிட்டு
குலதெய்வத்தின் ஆசீர்வாதத்தை பெறக்கூடிய நேரம். வருஷம் போயிட்டுருக்கிறவங்களுக்கும் சிறப்பான ஒரு மாதமாக இது கருதப்படுகிறது. குலதெய்வத்துடைய பரிபூர்ண அருள் கடாட்சம் கிடைக்கக்கூடிய மாதம். அதனால் பூர்வீக தொடர்பு ஏற்படும். பூர்வீக சொந்த பந்தங்களில் போய் பார்ப்பீங்க, அவங்களோட சேர்ந்து மகிழ்ச்சியாக இருப்பீங்க. தெய்வ அனுகிரகம் கிடைக்கக்கூடிய மாதம். ஆன்மீக தொடர்பு அதிகரிக்கும். தந்தை வழி உறவுகளால் நன்மை. பெரிய அளவில் யோகத்தை அனுபவிக்கக்கூடிய ஒரு மாதம் தனுசு ராசிக்காரர்கள். அதில் குறிப்பாக இடம், வீடு, வண்டி, வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகம் உண்டு. இடம், வீடு, வண்டி, வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகம் நிச்சயம் உண்டு. ரொம்ப நாளாக ஒரு சொத்து வாங்கணும்னு நினச்சிட்ருக்கோம், அது கைக்கு கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னா வாங்குவீங்க. அல்லது அதற்கான நிதி உதவிக்காக எதிர்பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கிடைக்கும். பேங்க் லோன் கிடைக்கும். உங்களால் அந்த இஎம்ஐ கட்ட முடியுங்கிற நம்பிக்கை பிறக்கும். கண்டிப்பாக அந்த நிலத்தை வாங்குவீங்க. இது வரைக்கும் வாடகை வீட்டில் இருந்துட்டேன் சார், ஒரு சிங்கிள் பெட்ரூம் அப்பார்ட்மெண்ட்டாவது வாங்கணும்னு நினச்சிங்கன்னா பழைய அப்பார்ட்மெண்ட்னாலும் கிடைக்கும் உங்களுக்கு. இப்போ முயற்சி செய்தால் முயற்சி திருவினையாக்கும். மிக சிறப்பான மாதம் இது.